முன்னாள் அமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு செம்மலை நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு செம்மலை, இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இது எல்லாராலும் வரவேற்கத்தக்க அறிவிப்பாகத்தான் நான் கருதுகிறேன். இதுவரை மத்திய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தி வந்தது. இடையிலே இந்த கொரோனா தாக்கத்தின் காரணமாக இடையிலே ஒரு 10 ஆண்டு தள்ளி போனது. எனவே இப்பொழுது மற்ற மாநிலங்கள் எல்லாம் மாநிலங்களே ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு சில மாநிலங்கள், தெலுங்கானா போன்ற மாநிலங்கள், ஆந்திரா மாநிலங்கள், கர்நாடகா, மற்ற எல்லா வடநாட்டு மாநிலங்கள் எல்லாம் மாநிலங்களே கூட அந்த கணக்கை எடுத்தது. இங்க தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் அத்துறை பேரும் மாநில அரசாங்கம் மக்கள் இது ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட அனைத்து கட்சியிலுமே வலியுறுத்தின. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய மாண்பு எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் அரசாணை எண் 99 என்ற அந்த அரசாணை போட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அரசாணையே போட்டார். ஆனால் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அது தொடரப்படவில்லை. ஏனோ திமுக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் அக்கறை காட்டாமல் மத்திய அரசாங்கத்தை காரணம் காட்டி தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தது. இப்பொழுது மத்திய அரசாங்கமே இதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த பணியை மத்திய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுக்கிற போது அதாவது மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை வைத்து செய்ய போகிறார்களா, அல்லது மத்திய அரசாங்கமே நேரடியாக செய்ய போகிறார்களா, அல்லது அந்த பொறுப்பை மாநில அரசாங்கத்திற்கு கொடுக்க போகிறார்களா என்று இன்னும் அந்த அறிவிப்பில் தெளிவாக தெரியவில்லை. இருந்தாலும் மக்கள் தொகை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதை அவர்கள் செய்வார்கள். அதோடு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை செய்வதாக இப்பொழுது மத்திய அமைச்சர் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எனவே இது யார் செய்வது, யார் அந்த பொறுப்பை மாநில அரசாங்கத்திற்கு அந்த பொறுப்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை. இப்பொழுது திமுக இதுவரை காலந்தாழ்த்தி எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, மத்திய அரசாங்கம் தான் அதற்கு பொறுப்பு, மாநில அரசாங்கம் நாங்கள் எடுக்க முடியாது என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், திமுக அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதிலே அக்கறை இல்லை என்றுதான் தெளிவாக அவருடைய அறிக்கையின் வாயிலாக, அவருடைய சமாதானத்தின் வாயிலாக தெரிய முடிந்தது. இன்னும் சொல்ல போனால் திமுக கூட்டணி கட்சி அத்துணை கட்சிகளுமே ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு திமுக அரசாங்கத்தை வலியுறுத்தியது. இருந்தாலும் அவர்கள் சாக்கு போக்கு சொல்லி வந்தார்கள். இப்பொழுது ஒரு தெளிவான மாநில அளவுல எடுக்கணும் அப்படிங்கிறீங்க. ஆனா அது அப்படி எடுப்பது அன்சைன்டிபிக் அப்படிங்கிற கருத்தை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். எடுத்த மாநிலங்கள் எல்லாம் விமர்சித்து தான் இந்த அறிவிப்பையே அவர் வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அதாவது சரி, நான் ஒத்துக்கிறேன், சயின்டிபிக்கா இருக்கணும். எடுக்க வேண்டிய கணக்கெடுப்பு முறையாக சரியாக இருக்க வேண்டும் என்பதை மாற்று கருத்து கிடையாது. மத்திய அரசாங்கம் இதை எப்படி செய்ய போகிறது என்பது அந்த அரசாணை வெளியிட்ட பிறகுதான் தெளிவாக தெரியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயமாக நாங்கள் வரவேற்போம். ஏனென்றால் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலேயே அரசாணை 99 மூலமாக மாநில அரசை ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு அவர் அரசாணை பிறப்பித்தவர் எங்களுடைய முதலமைச்சர். எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பதிலே எங்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய இயக்கம் அதை வரவேற்கும். நன்றி. பொதுச் செயலரும் அதற்கு வரவேற்பார். உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.